Assalamualaikum. Welcome to HANIF'S Kitchen. இன்னைக்கு நாம ஸ்பைசியான ரொம்ப டேஸ்டியான பர்மா அத்தோ எக் ஃப்ரைடு நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வேக வச்சு எடுத்த அத்தோ நூடுல்ஸ்ங்க. அத்தோக்கு எந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கணும், எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கறத நாங்க ப்ரீவியஸ் அத்தோ நூடுல்ஸ் வீடியோல போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நான் ஒரு பவுல் எடுத்து அதை 1 கப் முட்டைக்கோசு நறுக்கி அதை போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நான் அந்த மாதிரி நறுக்கி அதையும் நான் இதோட சேர்த்து போட்டுக்கிறேங்க. இந்த முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டையும் கையில நல்லா வச்சு பிசைஞ்சிருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. அதுல இந்த முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா நான் வதக்கிடுறேன். இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 முட்டையை நான் உடைச்சு இதோட சேர்த்துக்கிறேங்க. அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வேக விட்டுடுறேன். இது வெந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தா அத்தோ நூடுல்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் 1 குழிக்கரண்டி புளி கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை நான் புளிஞ்சு விட்டுறேன். அப்புறம் 2 குழிக்கரண்டி சால்னா எடுத்திருக்கேன். அந்த சால்னாவே நான் இதில் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் உப்பு தண்ணி தேவைன்னா தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்த அளவு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன். இப்போ இதை நாம் கொத்து பரோட்டாக்கு கொத்துற மாதிரி நல்லா கொத்திடுங்க. இந்த மாதிரி கொத்தும் போது தாங்க உங்களுக்கு அந்த நூடுல்ஸு பர்மா எக் ஃப்ரைட் நூடுல்ஸோட அந்த ரியல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கொத்திடுங்க. இப்போ அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ சூடான ஸ்பைசியான ரொம்ப டேஸ்டியான பர்மா அத்தோ எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.